நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கில்லை ஈடு இணை. வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான விறுவிறுப்பான வெவ்வேறு சுற்றுக்களை நம்ம பார்த்து ரசிச்சுட்டு வரோம். இந்த வாரம் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான சுற்று நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? எஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லைன்ஸ் எழுதியிருக்காங்க. அந்த வகையில் இந்த குழந்தைங்க அவங்களோட அம்மாவுக்கு ஒவ்வொரு பாடலை டெடிகேட் பண்ணும்போது லைட்டாக எனக்கே வந்து பார்த்தோன்னா எங்கள் அம்மா போய் உடனே ஃபோன் பண்ணி பேசி அம்மா உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லும் போல இருக்கு. எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கு. ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒவ்வொரு மனிதனோட வெற்றிக்கு பின்னாடியும் அவரோட தாய் இருக்காங்க, அம்மா. அந்த உன்னதமான உறவை தான் இந்த மேடையில நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். So once again let's give it up for Mother's Day Special. இந்த மதர்ஸ் டே ஸ்பெஷல்ல நம்மளோட டாப் 15 கண்டெஸ்டன்ஸோட அம்மாக்கெல்லாம் இங்க அப்பா ஸ்பெஷல் கெஸ்டா கலக்கலா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. Once again ladies, you're all looking gorgeous. ஆல் சரோஜா தேவிஸ், ஹலோ. இன்னையோட பெர்ஃபார்மன்ஸஸ் டெடிகேஷன்ஸ்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்ம 4 நபர்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஆகணும். So let's welcome தமிழகத்தின் ராக் ஸ்டார் மனோஜி. Let's welcome ever bubbly Shubhaji. The very sweet Samya ma'am. India's leading voice expert Anand Vaidyanathan sir. நம்ம டாப் 15 கண்டெஸ்டன்ஸ்மே ஒவ்வொரு ரவுண்ட் ரொம்ப பாடுபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பேஷனேட்டாக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸை கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்கலேருந்து ஒருத்தங்களுக்கு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 அப்படிங்கிற டைட்டில் மட்டும் இல்லாமல் அருண் எக்ஸெல்லோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் டவுன் ஹவுஸ் அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இன்னைய நாள் ஒரு ஸ்பெஷலான டெடிகேஷனோட நம்ம ஆரம்பிக்க போறோம். இது கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்பெஷல் பாயை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு டைம் வந்தாச்சு. So let's welcome Samya ma'am's son Sankrit. ஹலோ சன்கிரித், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஓகே, என்ன படிக்கிறீங்க நீங்கள்? 9th standard. 9th ஸ்டாண்டர்டா? என்ன புக்கே? கிஃப்ட் வாங்கியிருக்கேன். யாருக்கு? அம்மாவுக்கு. அம்மா பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்க. என் அம்மானா அந்த மாதிரி என் அம்மா கிடைக்க நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன். எல்லாத்துலேயும் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு ஃப்ரெண்டாக இருந்து ஐம் ஏபிள் டு ஷேர் ஆல் மை சீக்ரெட்ஸ் அண்ட் ஆல் மை பர்சனல் திங்ஸ் டு மை மாம். யூஸ்வலாக பசங்க வந்து இந்த வயசில் அவங்க அம்மா பற்றி பேச சொன்னாங்கன்னா பேசவே மாட்டாங்க. பட் கரெக்ட் தானே சிவாஜி? இந்த வயசில் அவங்க பேச மாட்டாங்க. நீங்கள் அவ்வளோ அழகாக பேசியிருக்கீங்க. தட் இன் இட் செல்ஃப் ஷோஸ் தட் யூர் வெரி க்ளோஸ் அண்ட் யூ ஷேர் அ லவ்லி பாண்ட். அம்மா பற்றி என்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சங்கரித்? என்ன மாதிரியே குறும்பு பண்ணுவாங்க. அப்படியா? சொல்லிட்டாரு, போட்டு உடச்சிட்டாரு. என்ன மாதிரி குறும்புகள்? இப்போ நான் வந்து ஒரு இங்கிலீஷ் பாட்டு பாடினா சும்மா கேட்பேன், என்னம்மா பாட முடியுமா? ஆனால் பாடுவா அப்படியே. டேய் ஓகே, ஸோ எங்களுக்காக 2 பேரும் சேர்ந்து மதர் அண்ட் சன் சேர்ந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் கண்டிப்பா. Certainly. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த அழகான ரோசஸ் உங்கள் அம்மா கிட்ட கொடுத்துடலாமா? கொடுத்துடலாமே. ஓகே, உங்கள் பையனை பற்றி நீங்கள் சில விஷயங்கள் சொல்லணுமே. சங்கரித் என்னோட நிஜமாவே என்னோட கனவு. அவன் மை ஒன்லி சைல்டு. தி குட் திங் அபவுட் ஹிம் இஸ் அ வெரி ஹாப்பி சைல்டு. இந்த சென்ஸ் அவன் வந்து திட்டினா கூட லைட்டாக சிரிப்பான், நமக்கு தான் கோவம் வரும் அப்போ. பட் லைஃப்பில் வந்து ஒரு நல்ல கண்ணோட்டம் அவனுக்கு. இப்போ நான் வந்து ரொம்ப ஷார்ட் டெம்பர்ட், எதான்னா புஸ்ஸுன்னு கோவம் வரும், அப்படி டேக் எவ்ரி திங் டு ஹார்ட் அண்ட் ஃபியரியாக இருந்துட்டு இருக்கிற சமயத்தில் சொல்ல ஏமா அப்படி டென்ஷனாகிற, இதில் என்ன இருக்குது, விட்டுறேன், இட் ஹேப்பன் அப்படிலாம் சொல்லுவான். அது ரொம்ப ஒரு ப்ரொஃபவுண்ட் தாட்ஸ். அது என் பிள்ளையா அப்படின்னு சம்டைம்ஸ் டவுட் வந்துடுற அளவுக்கு ஹி டெல்ஸ் மீ லாட் ஆஃப் திங்ஸ். வெரி வெரி ஹாப்பி சைல்டு தட் வே, வெரி லெவல் ஹெடட். ஐ வில் ஆல்வேஸ் பி ப்ரவுட் ஆஃப் மை சன்.
அந்த பேரோட அர்த்தம்னு பார்த்தா சங்கிருத் அப்படின்னு பார்த்தா 2 சொல்லலாம். நன்றாக செய்யப்பட்டது, இல்லை ஒரு நல்ல காரியம். அவன் 2மா இருப்பான் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு உண்டு. ஸ்வீட். நீயே நீயே நானே நீயே நெஞ்சில் வாழும் உயிர் தீயே நீயே 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 நானே நீயே நெஞ்சில் வாழும் உயிர் தீயே நீயே 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 நானே நீயே நெஞ்சில் வாழும் உயிர் தீயே நீயே தந்தை நீயே தோழன் நீயே தாலாட்டிடும் என் தோழி நீயே ஏப்ரல் மே வெயிலும் நீயே ஜூன் ஜூலை தென்றலும் நீயே ஐ லைக் யூ செப்டம்பர் வான்மழை நீயே அக்டோபர் வாடையும் நீயே ஐ தேங்க் யூ உன்னை போல் ஒரு தாய் தான் இருக்கா என்ன வேண்டும் வாழ்வில் ஜெயிக்க நீயே நீயே நானே நீயே நெஞ்சில் வாழும் உயிர் தீயே நீயே நெஞ்சில் வாழும் உயிர் தீயே நீயே நெஞ்சில் வாழும் தீயே நீயே ஒரு தெய்வம் தந்த பூவே, ஒரு தெய்வம் தந்த பூவே, கண்ணில் தேடல் என்ன தாயே, ஒரு தெய்வம் தந்த பூவே, கண்ணில் தேடல் என்ன தாயே, வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, ஆ நீதானே, ஆ வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம் நீதானே, காற்றை போல நீ வந்தாயே, சுவாசமாக நீ நின்றாயே, மார்பில் ஊறும் உயிரே, ஒரு தெய்வம் தந்த பூவே, கண்ணில் தேடல் என்ன தாயே, ஒரு தெய்வம் தந்த பூவே, கண்ணில் தேடல் என்ன தாயே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். அன்னையர் தினத்தை முன்னிட்டு இந்த வார கடைசி முழுவதும் நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது மதர்ஸ் டே ஸ்பெஷல்.
ஸோ அடுத்த டெடிகேஷன் பார்க்கறதுக்கு டைம் வந்தாச்சு. யாரு அவங்களோட டெடிகேஷன் கொடுக்க போறாங்க? ஆஷா மகள் அனு. So let's give it up for Mrs. Asha's daughter Anu. அனு ரொம்ப இன்வால்மெண்ட் இருந்தது, ரொம்ப நல்லா பாடிருக்கீங்க. இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் அனுவுக்கு பர்ஃபெக்ட் பிச்சிங் இந்த சாங். எஸ்பெஷலி இந்த சாங் வந்து நீங்கள் வந்து ஹார்ட்ஃபுல்லாக பாடினீங்க, அது உங்கள் ஃபேஸ்லேயே தெரிஞ்சது. ரொம்ப நல்லா இருந்ததும்மா. ஃபென்டாஸ்டிக் ஜாப், கீப் இட் அப். அனு, உங்கள் இசையில் அப்படியே நான் ரொம்ப லயிச்சு போயிட்டேன். நான் இவ்வளோ அழகாக தேன் மாதிரி பாடுறீங்கன்னா ஷோஸ் நீங்கள் அதுக்காக எப்படி உழைச்சிருக்கணும். அவங்க அனந்த் சாருடைய பெஸ்ட் விஷஸ் அண்ட் அவருடைய கைடன்ஸில் அப்படின்னு நல்லா தெரியுது. ரொம்ப நல்லா பாடுங்க. இன்ஃபேக்ட் அந்த 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 பிர்காவோட அளவெல்லாம் ரொம்ப அந்த அதோட அளவெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அதெல்லாம் ஐ ரியலி என்ஜாய்ட் இட். ஒரிஜினல் கேட்குற மாதிரி இருந்தது அந்த மாதிரி நிஜமாவே. ஆல் தி பெஸ்ட்மா. அண்ணோ குட்டி எஃபர்ட்லெஸ்ஸாக பாடியிருக்கேன். தேங்க்யூ. அண்ட் ஃபார் தேட் சாமி நீங்கள் சொன்னாக்க தான் அவர் கேட்குறார். நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட். தேங்க்யூ. கேண்டிமேன் வழங்கும்
Choco double eclair hamper. சார் எப்படி இருக்காங்க உங்க மேடம்? இல்லை இந்த மாதிரி கெட்டப்பில் இன்றைக்கி தான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட். நீங்க லவ் பண்ண காலத்துல இப்படி தான் இருப்பாங்களா இல்ல அப்போ வேற மாதிரி இருந்துச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் அந்த அது போன மாசம்ன்ற மாதிரி இருக்கே? வேற மாதிரி தான். எந்த மாதிரி? அடுத்த வாரத்தில் இந்த மாதிரி தான் பார்க்கலாம் ஆசைப்படுற வரும் இல்லை. வாரம் வாரம் இப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? சின்ன வயசுல அவங்க இப்படிதானே இருப்பாங்க பார்க்கிறதுக்கு. சின்ன வயசில் அழகாக இருப்பாங்க. அப்போ இப்போ கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி நல்லா இருக்காங்க வர மாதிரி. ஆல்ட்ரேஷன் பண்ணியா? அவங்க என்ன ஆட்டோவா அது? அவர் மாகாப்ஸ் அவரால பேச முடியல, ஏன்னா அவ்வளோ அழகுல மயங்கி இருக்காரு. உண்மைதான். ஃபால் இன் லவ். உண்மைதான். ஓ மை காட். கத்துக்கிட்டீங்க. வெரி நைஸ். ஓகே அனு, என்ன ஸ்பெஷல் அம்மாக்கு வாங்கி கொடுத்துருக்க? அவங்களே பார்த்து. ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் gift வாங்கி கொடுத்துருக்காங்க. அது விஜய் டிவி மூலமாக நடந்துச்சு. முதல் முறையா கிஃப்ட் வாங்கி கொடுக்குறீங்களா? எல்லா டைம் வரும்போது பிள்ளைங்க சொல்லுவாங்க, லவ்வர்ஸ் டே வரும்போது சொல்லுவாங்க, மதர்ஸ் டே வரும், அம்மாவுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுங்க. நம்மளுக்கு எப்போவுமே எல்லா டேயும் லவ்வர்ஸ் டே தான், அதனால எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுக்காக. இந்த கெட்டப்பில் பார்த்து உங்கள் விஜய் டிவிக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அனு, உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? அம்மாவா அப்பாவா? யாரோட பெட்டு நீ? ரெண்டு பேருமே பிடிக்கும். அப்பப்போ மாறும் அந்த பெட்டு. நான் திட்டினா அவங்க பக்கம் போயிடுவா, அவங்க திட்டினா என் பக்கம் வந்துடும். ஓகே, அம்மா கிட்ட என்ன பிடிக்கும், என் அப்பா கிட்ட என்ன பிடிக்கும்? ஒரு விஷயம் சொல்லுங்க. அம்மா சமைக்கிறது பிடிக்கும். அப்பாவுக்கு சாப்பிடுறது பிடிக்குமா? அப்பாட்ட எல்லாமே பிடிக்கும். ஓகே, சூப்பர். தேங்க் யூ வெரி மச். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். அன்னையர் தினத்தை முன்னிட்டு இந்த வார கடைசி முழுவதும் நம்ம பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது மதர்ஸ் டே ஸ்பெஷல். இந்த நேரத்துல சுபாஜி, உங்க அம்மா பத்தின சில விஷயங்கள் எங்களுக்கு சொல்லுங்களேன். இன்னைக்கு இந்த பசங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு, ஸ்டடீஸ் தவிர மியூசிக்கில் கூட நம்ம கால் வைக்கலாம், அதெல்லாம் இன்றைக்கி யோசிக்கிறோம்ல. பல வருஷம் முன்னாடி நான் ஸ்கூலில் இருக்கிறச்சே மார்க்ஸ் எல்லாம் ரொம்ப சொதப்பும். ஆனால் அம்மா அடுத்த கிளாஸுக்கு போனியா சந்தோஷம், கையெல்லாம் தட்டுவா சந்தோஷத்தில். இஷ்டமே இல்லை ஏதோ அடுத்த கிளாஸுக்கு போகணுன்னு. பட் ஐ வாஸ் வெரி வெரி குட் இன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் இன் டான்ஸஸ், ஃபோக் டான்ஸஸ் அண்ட் மியூசிக். ஒவ்வொரு தடவை ட்ராஃபீஸ் பின்னாடி எடுத்துன்னு போகிறதே அம்மாக்கிட்ட, அம்மாவோட கண்ணு ஜொலிக்கும். I always remember that, it brought her happiness. And deep inside அம்மா ஒரு சிங்கராக ஆனோன்னு யோசித்தாங்க. ஸோ ஒரு மியூசிஷியனாக நான் இன்றைக்கி வந்திருக்கேன்னா, ஒரு இவ்வளோ பைத்தியம் மியூசிக்லனா அம்மானால தான். அம்மா, I love you so much, அம்மா. Thank you for everything. வேற ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க அம்மா கிட்ட? இப்போ ஒரு பர்சனல் ஒரு இஷ்யூ இருந்தது. ஒரு 3 வருஷத்துக்கு அம்மாவை ரொம்ப அழ வச்சேன். ஸோ அதுக்கு ஐ லவ் யூ, யூ நோ தட். ஐ எம் வெரி வெரி சாரி ஃபார் ஆல் தோஸ் டியர்ஸ் ஐ காஸ்ட் யூ. சிவாஜி, நீங்கள் இன்னும் 2 வார்த்தைகள் பேசுகிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு பெரிய 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 சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. இஃப் யூ ஜஸ்ட் லுக் திஸ் வே. எனக்கு பகவான் இன்னைக்கு குரல் கொடுக்கல,
அம்மா கொடுத்தா. This is a real best pleasure moment I've had. You see how gorgeous she looks? என்னோட தங்க மாதிரி இல்ல? அவ்வளவுதான், எனக்கு இனிமே மோட்சம் தாங்க. அம்மா நீங்கள் வந்து இந்த மேடையில் சுபாஜி வந்து எங்களுக்கு ஷீ இஸ் ஒன் ஆஃப் த லைஃப்ஸ் இன் திஸ் ஷோ. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை, எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப இஷ்டம். வி ஆல் லவ் ஹர். உங்கள் பொண்ணுக்கிட்ட என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? I am very, very proud to have her as my daughter. She's a wonderful child. அம்மா வந்து 2 வயசில் இருக்கிறச்சே அம்மா பாம்பேக்கு போயிட்டா. அம்மாவுக்கு பயங்கர ஆர்வம் ஸ்போர்ட்ஸில் வரணும், மியூசிக்கில் வரணும், அதுவும் வெஸ்டர்ன் மியூசிக்கில் வரணும். ஆனால் அந்த ஸ்கூலில் வந்து எங்கள் தாத்தா நீ தாவணி போட்டுனானாக்க தான் போக முடியும்ட்டா. ஸோ அம்மாவோட ட்ரீம்ஸ் இன்னைக்கு இங்கே என்னோட ரூபத்தில் நின்றுருக்கு. அம்மா சுபாஜி வந்து ஆரம்பத்திலே எதுக்கு வந்து நன்றிகள் சொல்லணுமோ சொல்லிக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் எதுக்கு சாரி கேட்டுக்கணுமோ அப்படி கேட்டுக்கிட்டாங்க. நீங்கள் வந்து ஏதாவது அவங்க கிட்ட சொல்ல ஆசைப்படுறீங்களா? அதாவது தேங்க்ஸ் சொல்ல ஆசைப்படுறீங்களா? ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம் உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்ல ஆசைப்படுறீங்களா? இல்லை, குழந்தைகள்ட்ட எதுக்காக தேங்க்ஸ் சொல்லணும்? நான் அவளோட பெரிய ஃபேன், முதல்லேருந்து. அண்ட் ஐ லவ் ஹர் வெஸ்டர்ன் மியூசிக், பாப் சாங்ஸ். ஓகே, அண்ட் சூப்பர் சிங்கர் நீங்கள் ரெகுலராக பார்ப்பீங்க இல்லையா? பார்ப்பேன். அண்ட் மேடம் கொடுக்குற கமெண்ட்ஸில் பாதி எனக்கு புரியாது, அதுக்காக 2 டிக்ஷனரி வாங்கியிருக்கேன். நீங்கள் என்ன கமெண்ட்ஸ் கொடுப்பீங்க சுபா மேம்க்கு? நான் அவளோட பெரிய கிரிட்டிக்னு அவளே சொல்லுவோம். ஒரு தடவையும் ராத்திரி 11 மணி கூட ஃபோன் பண்ணுவோம். பண்ணி அம்மா நான் இன்னைக்கு எப்படி இருந்தேன், நான் என்ன பண்ணினேன், ஐ செட் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். பட் நான் ரொம்ப நல்லா பண்ணுறேன். ஆஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து சொன்னது 100% ட்ரூ. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற எல்லா தமிழர்களும் இது ஒத்துப்பாங்க. எல்லா நாடுகள்லேயும் சுபாமாக்கு நிறைய 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 ஃபேன்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் இப்போ தான் அவங்க வந்து கனடா போயிட்டு வந்தாங்க. கை மட்டும் காட்டுங்க சுபாஜி. 4 மோதிரம் அவங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ நிறைய ஃபேன்ஸ் அங்கே அவங்களுக்கு. She's doing a wonderful job and I'm sure you're very proud of her. I'm very, very proud. Very proud. ஓகே, சுபா மேமுக்கு வந்து இன்னைக்கு வந்து வாய்ஸ் வந்து சரியில்லை, அதனால அவங்க வந்து பாட மாட்டாங்க. இல்லை நான் அம்மாக்காக சுபாஜி இப்போது என் சிஸ்டரு, எனக்கு அம்மா தானே. ஸோ சுபாஜி ரூபத்தில் நான் இங்கேருந்து பாடுறேன். அபிராமி சிவகாமி கருமாதி மகமாயி திருக்கோயில் தெய்வங்கள் நீதானம்மா. அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டன் நான் தானம்மா. பொருளோடு புகழ் வேண்டும் மகனல்ல தாயே, உன் அருள் ஒன்று எனக்கிங்கு அது போதுமே. அடுத்திங்கு பிறப்பொன்று அமைந்தாலும் நானும் தன் மகளாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே. அதை நீயே தருவாயே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது சுபா இல்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயின்றி வேறொன்று ஏது. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. Beautiful. Wow. Thank you மனோஜி. ரொம்ப நன்றிப்பா. இங்கே இருக்கிற உணர்வுகளை நீங்கள் ஒரு பாடல் மூலிமா வெளிப்படுத்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் மனோஜி. வண்டர்ஃபுல். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்மா, நீங்கள் இங்கே வந்து இந்த கியூட்டான சர்ப்ரைஸில் கலந்துக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. Amazing surprise. You will never forget this, will you, Shubhaji? Thank you, ma. Thank you very much. Thank you everybody. God bless. ரொம்ப நன்றி.
நிறைய சந்தோஷம், இன்பம், அன்பு இதெல்லாமே சரௌண்டிங் அஸ் இல்லையா? ஸோ ஒவ்வொரு டெடிகேஷன் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த வரிசையில் அடுத்த டெடிகேஷன் யாரோடது? அதாவது எங்க அம்மா வந்து என்ன அடிக்கடி சொல்லுவாங்க, அவன் இருந்து பெத்த புள்ளடா நீ அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த டிவில இந்த ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் போடுவாங்க, இந்த முனிவர்லாம் கேட்பாங்கல்ல, அம்மா இது மாதிரி தான் உட்காந்துருப்பியா அப்படிலாம் கேட்பா, பொலிரு அடிலாம் விழும். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்லுவாங்க, உன்னை பெத்ததுக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கணும்டா அப்படின்னு. ஆஹா, ஆனா இவங்க பேர்லயே அது இருக்கு. எஸ். ஆல்ரைட். ஸோ அடுத்ததா வந்து பாட போறது மிஸ்ஸஸ் புண்ணியவதி சன் ஜெயந்த். ஜெயந்த் சார், ஒரு அற்புதமாக பாடக்கூடிய பொண்ணோ பையனோ இருந்தால் அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்றது ஒவ்வொரு அந்த பாடகன் பாடகியுடைய தாய் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியும். பட் இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நீ வந்து ரொம்ப நல்ல அந்த சாங்களுக்கு நுணுக்கமான சங்கதிகள்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பாடிருக்க. தேங்க்யூ சார். சாங் ஃபென்டாஸ்டிக், சூப்பர். தேங்க்யூ சார். காட் பிளஸ். ஜெயந்த் மேம், நீங்கள் நன்னா பாடினது மாத்திரம் இல்லை, ஐ லைக் த வே யூ மூவ் ஆல்சோ. அதனால உங்களுடைய பாட்டு எந்த விதமும் அஃபெக்ட் ஆகாமல் ரொம்ப அழகாக பாடினேன். தேங்க்யூ மேம். சொல்லப்போனால் யூ ரியலி சாங் வித் லாட் ஆஃப் அப்ளாம். இட் இஸ் ரியலி குட். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சங்கத்திலாம் அழகாக விழுந்தது உங்களுக்கு. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ மேம். ஜெயந்த் மேம், உங்கள் அம்மா உங்களுக்கு மகாசக்தி. ரியலி உன்னை இவ்வளோ ஜாகிரதையாக கூட்டின்னு வந்துட்டுருக்கா பாரு. யூ ஆர் போத் ஸோ பிளெஸ்ட். யூ பிகாஸ் யூ பிகம் அ பெட்டர் மதர் பிகாஸ் ஆஃப் திஸ், அண்ட் யூ பிகாஸ் யூ பிகம் சச் அ ஃபேண்டாஸ்டிக் சிங்கர் ஜெயந்த். தேங்க்யூ மேம். அம்மா வந்து உங்களோட பாடுற அந்த திறமை வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அது வந்து உங்களோட ஸ்ட்ரென்த் ஆக்கியிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு போத் ஆஃப் யூ. தேங்க்யூ மேம். No. Yes, yes. Waiting for yes. chocolate. Yes. Thank you, sir.
waiting for chocolating. Candyman வழங்கும் Choco Double Eclair Hamper. உங்க பையன் கிட்ட உங்களுக்கு என்ன விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? I am a blessed mother. Very, very good child. I have got 2 sons. 2 sons are good. But out of them, I like both of them. I love both of them. In 2 sons, which son very, very good son? My elder son is very clever. He can do everything on his own. For Jayant, there should be some support. Out of that, he's a very, 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 very good child. He's very obedient. And he gives lot of kisses to me every day that I like very much. நாங்க பார்த்ததே இல்லையே. ஒரு நாளைக்கு எத்தனை கொடுப்பாரு சார்? 40 to 50 times. Morning if I put paste on the brush, thank you mummy, அப்படி ஒரு kiss. ஸ்கூலுக்கு போட அப்படி ஒரு kiss. வந்துட்டு அப்போ ஒரு kiss. எங்க ஒரு thank you மம்மி சொல்லி kiss. Thank you மம்மி. ஜெயந்த் அவங்களோட அம்மாக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காரு. Thank you. பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சி. அடுத்த தடவை அடுத்த ரவுண்டுக்கு நீங்க வரும்போது கண்டிப்பா போட்டுட்டு வரணும். ஷூர். ஆல்ரைட். நாங்க எல்லா அம்மாக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. சூப்பரா தம்பி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். அந்நியர் தினத்தை முன்னிட்டு நம்ம இந்த வார கடைசி முழுவதும் பார்த்து ரசிச்சு ஆடி பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது மதர்ஸ் டே ஸ்பெஷல். இப்போ அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போற ஒரு நம்ம பாப்பா கிட்ட போயிட்டு உங்க அம்மா பேர் என்னம்மா அப்படின்னு கேட்டேன். அவங்க ஒரு பேர் சொன்னாங்க, ஜானகி அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கிட்ட போயிட்டு உங்க பேர் ஜானகியாமே அப்படின்னு கொண்டே விடுவேன். லதா என் பேர் அப்படின்னாங்க. என்னடா இது 2 பேர் அப்படின்ட்டு கேட்டா என்ன காலேஜ் டைம்ல ஜானகின்னு கூப்பிட்டாங்க, இப்போ என்ன லதான் தான் கூப்பிடுறாங்க. ஸோ ப்ளீஸ் மெயின்டைன் தட்டா பிச்சு விடுவேன் அப்படின்னாங்க. ஓகே, அழகா சொல்லியிருக்காங்க. அதனால எங்களுக்கும் வந்து எந்த கன்ஃபியூஷனுமே இல்லை. லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் மிஸ்ஸஸ் லதாஸ் டாட்டர் சுகன்யா. அம்மா உன் பிள்ளை நான் அறியாததென்னவோ, உன் பாடல் ஒன்றுதான் என் சொந்தமென்பதோ, என என்றும் காக்கவே, என என்றும் காக்கவே இது ஒன்று போதுமா. அம்மா உன் பிள்ளை
சொந்தமென்பதோ என்னை என்றும் காக்கவே என்னை என்றும் காக்கவே இது ஒன்று போதுமா அம்மா அம்மா உன் பிள்ளை நான் அறியாததென்னவோ. சுகன்யா, சார் வாட் இஸ் சாங்? யாரோட செலெக்ஷன் இது? அம்மா அம்மா. தான். அம்மா, வெரி குட் வெரி குட். பல்லவி ரொம்ப நல்லா பாடின சுகன்யா. பல்லவி அவ்வளவு நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். ஃபஸ்ட்டு சேனம் ஒரு 2 இடத்துல ஷார்ப்பாக போச்சு. இந்த சின்ன சின்ன மைன்யூட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீ வந்து கேதர் பண்ணணும் இனிமே. ஏன்னா நீங்கள் நல்ல பாடகர்கள்ன்றது இது உறுதியாகி போச்சு. ஸோ இப்போ என்ன, பெட்டர் தேன் தி பெஸ்ட்டு தான் நாங்கள் எதிர்பார்ப்போம். ஒரு மைன்யூட் மிஸ்டேக் இருந்தால் அதுதான் உங்களுக்கு ட்ராபேக் ஆகும். ஸோ இனிமேல் ஒர்க் பண்ணோம். ஓகே ஓகே சார். என்னை ரொம்ப பிடிச்சதுனால சொல்கிறேன். கீப் இட் அப். சுகன்யா, ரொம்ப ரொம்ப அழகான பாட்டு. அதில் ஒரு அந்த சங்கதிகளும் நீங்கள் பாடின்னு வந்து அந்த வாய்ஸ் மாடுலேஷன் கொடுத்து பாடினது ரொம்ப நல்லா இருந்ததுமா. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி நைஸ் வாய்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஒரு மாதிரி கேட்கறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேனாக இருக்குது. இட்ஸ் வெரி நைஸ். ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான். இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ஸ், நல்ல ஒரு பாடக்கூடிய ஒரு தன்மை இருக்கிற குழந்தைய சட்டுன்னு அந்த ஸ்ருதி இப்படி ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் தான் அப்படி பார்க்கும்போது பளிச்சுன்னு காதில் விழுந்து விடுறது. ஓகே, way to go. It was really beautiful, Sukanya. Thank you. I'm sure it has been a very fitting tribute to your amma. All the best. Thank you. சுகன்யா, எனக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சது. பல்லவி வாஸ் வார்ம். ஐ லவ் த செகண்ட் சரணம்டா. ஐ லவ் த ஃபீல். வுட் யூ சிங் த செகண்ட் சரணம் ஃபார் மீ அகேன் ப்ளீஸ்? காவல் இல்லாத ஜீவன் கண்ணீரிலே, காவல் இல்லாத ஜீவன் கண்ணீரிலே, கரை கண்டிடாத ஓடும் தண்ணீரிலே, துயரில்லா துயருக்கோர் கரை போட்டு பார்க்கவா நீ. Thank you very much. Thank you. சுகன்யா, உங்களோட பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து முடிச்சாச்சு. ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ் கேட்டீங்க. அனஞ்சி, யூ வாண்டட் டு சே சம்திங்? சுகன்யா, நீ இந்த பாட்டு இந்த மாதிரி பாடுறதுக்கு என்ன முயற்சி பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும். I would have been happy if she had got a chocolate shower, but it doesn't matter. From my side, you have a shower of love and blessings. அனந்த் சார் சொன்ன பிறகு அதுக்கு அப்பீலே கிடையாது. நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட்டிங். இதோ உங்களுடைய ஹேம்பர் அண்ட் அதை கொடுக்கறதுக்கு உங்க அம்மா ஜானகி ஆகிய லதா அவர்களே அன்புடன் மேடை கிடைக்கிறோம். கேண்டிமேன் வழங்கும் சாக்கோ டபுள் எக்லேர் ஹேம்பர். சுகன்யா என்ன மாதிரி பொண்ணுன்னு சொல்லுங்க. என்ன மாதிரி பொண்ணு கேட்குறத விட அவளை எப்போ என்கிட்ட சொல்லுவாள், நான் என்னோட அம்மா அப்படி சொல்லுவேன். அப்போ அதுக்கு ஒரு பெரிய இன்சிடெண்ட் இருந்தது. ஓகே, அது ஒரு 3 months நான் கம்ப்ளீட் பெட்லேயே இருந்தேன். இது வந்து என்னோடய செகண்ட் லைஃப் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாகிட்டு ஒரு இது வந்துருந்தது. அப்போ நீ பிழைக்க முடியுமா அப்படின்னு ஒரு கட்டம் வந்தது. அப்போ ரொம்ப ரொம்ப சங்கடமாகிடுது. ஒரு பொன் குழந்தை எப்படி பெருசாகும் தெரியாது நமக்கு. த்ரீ மந்த்ஸு அப்படி ஹாஸ்பிட்டலில் இருந்தது. நீ பிழைக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு இது சொல்லியிருந்தா. இப்போ அந்த குழந்தை ஏஜ் ஆயாச்சு,
பையனானா கூட பரவாயில்ல, பொன் குழந்தைகளுக்கு அம்மா வேணும்னு சொல்லுவா. அந்த மாதிரி டைமில் இருக்க முடியலையே சொல்லி அந்த ஒரு நாள் பூரா ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். அதுலேருந்து நானும் அவளும் அப்படியே தேவிக்கு, மூகாம்பிகா தேவி, அவள் தான் நான் இப்போ நான் கடவுளாக நினச்சிட்டு இருக்கேன். அவள் தான் என்னோட அம்மா, அவள் அம்மா எல்லாமே. அப்போ அப்படியே தேவிக்கு அர்ப்பணம் பண்ணது. அப்போ இந்த பாட்டும் அதை மாதிரி அந்த தேவிக்கு அர்ப்பணம் பண்ணுற மாதிரி பாடுறது. அவள் எப்போவும் சொல்லுவாள், உன்னோட அம்மா நான் அப்படி சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாள். இதெல்லாம் வேஷமெல்லாம் எனக்கு பிடிச்சிட்டு பண்ணுறது இல்லை. அப்போ அவளுக்காக ரொம்ப சந்தோஷமாக பண்ணி நம்ம அதுக்கு வேண்டி பண்ணின்னு இருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். சுகன்யா, அவங்க அம்மா ஷீ இஸ் ரைட் ஹியர், உங்க கூட தான் இருக்காங்க, ஹெல்த்தியாக இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க, அழகாக இருக்காங்க. இன்னைக்கு பி ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல். அம்மா கிட்ட என்ன சொல்ல போகிறீங்க இப்போ? ரொம்ப 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 பிடிக்கும். நான் வந்து அவங்ககிட்ட கற்றுண்டது, அவங்க எப்போவுமே என்னால் முடியாது அந்த வார்த்தையை அவங்க இது வேற சொல்லிகிட்டே இல்லை. அவங்க லைஃப்பில் நான் என்னன்னா என்னால் முடியாதுமா அப்படி சொன்னாலும் அவங்க வந்து கொஞ்சம் உன்னால் முடியும் அப்படி என்னை சொல்ல வைக்கிற அம்மா தான். ரொம்ப லவ் யூமா. அம்மா அழகா இருக்காங்க. அவங்களுக்காக நீங்க வந்து ஒரு பாடல் பாடி டெடிகேஷன்லாம் பண்ணி சாக்லேட் ஷவர் வாங்கிட்டீங்க. பட் அதுக்கும் மேல ஒரு gift வேற வாங்கியிருக்கீங்க இல்லையா? Do you want to give it to her? Yes. ஓகே, ஸோ நிறைய கிஃப்ட் சுகன்யா அவங்க அம்மாக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த பாக்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் வேற உங்களுக்கு கிடைச்சிருக்கு, சாக்லேட் ஷவர். தேங்க்யூ ஆண்டி ஃபார் ஹெல்பிங் அஸ் அண்ட் ஹெல்பிங் சுகன்யா அவுட் வித் தி கிஃப்ட்ஸ். அண்ட் தேங்க்யூ. இந்த மதர்ஸ் டே ஸ்பெஷல்ல நிறைய கிஃப்ட்ஸ், நிறைய சந்தோஷமான தருணங்கள், அழகான பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் அடுத்தது யாருக்கு டெடிகேஷன்? அடுத்து இவர் வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு பாத்திங் ஃபேமிலிலேருந்து வராரு. அண்ட் அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பேர் சூப்பர் பேர், லலிதா. Very nice. So without further ado, let's welcome Mrs. Lalita's son Mukund. தாயே
ஒலியும் படைத்தான், விண்ணை படைத்தான், மண்ணை படைத்தான், காற்றும் மழையும் ஒலியும் படைத்தான். பூமிக்கு அதனால் நிம்மதியில்லை, பூமிக்கு அதனால் நிம்மதியில்லை, சாமி தவித்தான், சாமி தவித்தான், தாயை படைத்தான். உயிரும் நீ, உடலும் நீயே, உறவும் நீயே தாயே. உயிரும் நீயே, உடலும் நீயே, உறவும் நீயே தாயே. எனக்கு வந்து இந்த நாள் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான நாள். ஹி வாஸ் பார்ன் ஆன் மை பர்த்டே. ஆக்சுவலி ஹீஸ் மை பர்த்டே கிஃப்ட். எப்படி சுபாஜி சொன்னாலும் அவள் அம்மா வந்துட்டு அவள் கனவை நிறைவேற்றுறா, அதே மாதிரி எனக்கு என் பையன் என் கனவை நிறைவேற்றின்னு இருக்கான். And also on the Mother's Day special, I want to tell one thing. Life is nothing but learn interestingly forever and do it through discipline, devotion, determination and dedication. So I want all the children and everybody to follow this path and to be honest and to grow up in life. Kunda, Mukunda, Mukunda. Yes, ma'am. It was a fantastic அடிப்பொலி பெர்ஃபார்மன்ஸ். Thank you. என்ன உணர்ச்சியோட பாடினடா, என்ன ஃபீலிங்கோட பாடின. ஐ டோன்ட் திங்க் இட் வாஸ் எனிதிங் லைக் த ஒரிஜினல். நிறைய உன்னோட உங்களுக்குள்ளே இருக்கிற பாவத்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த பாட்டில் நீங்கள் நிறைய வச்சுருக்கீங்க. நல்லா இருக்கணும், நல்லா இருக்கும். முகுந்த், எஸ் மேம். உன்னோட பெர்ஃபார்மன்ஸில் வந்து ரொம்ப மெச்சூரிட்டி இருக்குது. பாடுற விதம், அந்த எங்கே அந்த வலினம் மெலினம், அந்த வாய்ஸ் மாடுலேஷன் இவ்வளோ அழகாக கொடுக்கணுங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக கொடுத்த நீ. உன்னோட ஏஜுக்கு மீறி இருந்தது அது. வெரி நைஸ். ஐம் ஷுர் உங்கள் அம்மாவுக்கு நீ வந்து என்ன கிஃப்ட் தரியோ தெரியாது. ஐம் ஷுர் திஸ் இஸ் த பெஸ்ட் கிஃப்ட் அண்ட் ஷீ இஸ் ஆல்ரெடி அக்னாலேஜ் தட். ஆல் த பெஸ்ட் கண்ணா. காட் பிளஸ் யூ. முகுந்த், எஸ் சார். உன்னுடைய ஜோனரில் நீ வந்து பூந்து விளையாட்ட, அதுதான் சொல்ல முடியும். தேங்க்யூ. ஃபுல்லாக மனசு நிறைஞ்சு அம்மாவை நினச்சிட்டு பாடிருக்க, அதுதான் எனக்கு தெரிஞ்சது. உனக்குள்ளே இருக்கிற அந்த பக்தி, அந்த பாட்டில் இருக்கிற சோல் புரிஞ்சு நீ வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக பாடின ஃபீல் வந்து ரொம்ப பிடிச்சதுப்பா. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. முகுந்த் குட்டி, அருமையான சாங் செலெக்ஷன். உன்னி சார் பாடின நிறைய பாடல்களில் இது வந்து ஒரு ரொம்ப டச்சிங் சாங். எப்போ கேட்டாலும் மனதை உருக்கும் ஒரு பாடல். அண்ட் அதை தேர்ந்தெடுத்து நீ பாடியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் தேட் ஃபர்ஸ்ட்லி. அண்ட் அம்மா வந்து உங்ககிட்ட சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க ஏற்கனவே. உங்களுக்கு அம்மா கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? எங்க அம்மா மாதிரி வரவே வராதுப்பா அப்படின்னு நினைக்கிற என்ன விஷயம்? கண்டிப்பாக சமையல் தான். அம்மாவோட பெட்டி யாரு, நீயா அக்காவா? ரெண்டு பேரும் சொல்லக்கூடாது, ஒருத்தர் தான் சொல்ல. அக்கா தான். அக்காவா? இஸ் தட் ட்ரூ? Both of them, but Akka will do everything. He will also do, but கொஞ்சம் delay and do. That's the thing. பெரிய இங்கிலீஷ் டீச்சரா இருப்பீங்க போல இருக்கே. சரி, ஆனா அப்போ முகுந்த் வந்து அப்பா பெட்டு தான். ஏன்னா எப்போதுமே முகுந்தோட அப்பா வந்து முகுந்த் பாடிட்டு இருந்தா நல்லா ஆடிட்டு இருப்பாரு, என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப சோகமா இருந்தாராம். ஏன்னா பிரிச்சு வச்சுட்டாங்க. அதுவும் இன்னைக்கு அதிபயங்கர அழகா இருக்காங்க உங்க ஒய்ஃப். இன்னைக்கு போய் உங்களை அந்த சைடுல உட்கார வச்சுட்டாங்களே. ரொம்ப 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 கஷ்டமா தான் இருக்கு. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குன்னு சொல்ற மாதிரி. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும், வீட்டுக்கு போகும்போது தயவுசெய்து அனுப்பிச்சிருங்க. அப்படியே எங்கேயா வேற எங்கேயா ஃபிலிம் ஷூட்டிங் போயிட போறாங்க. பயமா இருக்கு இப்போ எனக்கு. அப்படின்றீங்க? ஓகே, எப்படி இருக்கிறாங்க? ஐயோ, தேவதை தோத்துட்டான். தேங்க்யூ. இது உலக மகா நடிப்புடா சாமி. அப்படி ஒரு பாட்டு தோணுமே உங்களுக்கு சார்? தேவதையெல்லாம் தோத்தானா கண்டிப்பா தேவதை, அதாவது ஒரு பாட்டு
Let's give it up for him. ரொமான்டிக்கா பாடி அவங்களை இங்க வர வச்சிரணும். தேவதை போலொரு பெண்ணிங்கு வந்தது நம்பி தங்க கம்பி அந்த மைத்துரன் கைத்தளம் பற்றியதென்பது நம்பி அன்பு கம்பி ஓ லா 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 கம்பி 100% அவங்க வர மாட்டாங்கன்னு தெரிஞ்சு நேராக போய் கை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாரு. வேற வழி இல்லை சார், இழுத்து தான் ஆகணும். ஆனா அப்படியே போயிடுவாங்க. அப்புறம் இல்ல இழுத்தும் போது கூட அவங்க வராம இருந்திருக்கலாம் இல்லையா? வந்துட்டாங்க பாத்தீங்களா? ஓகே, வெரி நைஸ். அப்பாவும் மகனும் சேர்ந்து அம்மாக்காக ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கீங்க, கரெக்ட்டா? தம்பி பெருசா இருக்கே டப்பா, என்ன வாங்கிட்டு வந்தீங்க அம்மா கிஃப்டா? இண்டக்ஷன் ஸ்டவ்வா? என்ன காரணம்? அம்மா கேஸ்ல இது பண்ணா ரொம்ப ஸ்லோவா பண்றாங்க, அதனால இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இதனால இது வாங்கிட்டேன். நல்லா ஃபாஸ்டா சமைச்சு ஒவ்வொரு ரவுண்டுக்கு ஒரு ரவுண்டு நீ பெரிய ஆவறதுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்ட. நிறைய நீங்க வந்து சூப்பரா சமைக்கணும், எங்களுக்கு கொஞ்சம் கொண்டு வரணும். Thank you so much and thank you Mukund. Thank you sir. Thank you sir. Thanks a lot. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Cream. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். அன்னையர் தினத்தை முன்னிட்டு நம்ம இந்த வாரம் முழுவதும் ரொம்ப ஆடி பாடி சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கிறது மதர்ஸ் டே ஸ்பெஷல். நம்மளோட அடுத்த டெடிகேஷன் யாருக்கு, என்ன பாடல் பார்க்க போறோம், கேட்க போறோம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் பட இண்டஸ்ட்ரியில வந்து யாரை பார்த்தாலும் வெட்டுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொர்ணாக்கா, பயங்கரமான ரவுடி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் சிங்கரோட இளநி வெட்டி. எஸ், சரோஜாக்கா. Wow, so without further ado, let's welcome Mrs. Saroja's daughter, Sefi. சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். மண்ணுயிர் காப்பவர் மாந்தருள் தெய்வம், மண்ணுயிர் காப்பவர் மாந்தருள் தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை மிஞ்சும் தாய் மனம் உண்டு. பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை மிஞ்சும்
கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை 1000 உறவில் பெருமைகள் இல்லை அன்னை தந்தையே அன்பின் எல்லை தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. பிராவோ பிராவோ. என்னடா சின்ன பாப்பா குட்டி பாப்பா செல்லமணி தங்கமணி அனாயாசமாக பாடின செஃபி. தேங்க்யூ. அந்த காலத்தோட பாட்டை நீ எடுத்து ஃபினிஷெல்லாம் எப்படி கொடுக்குற நீ? ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ். I loved it. தேங்க்யூ மேம். You did full justice and it's amazing. Cutie Pinky. ரொம்ப நன்னா பாடி நன்னா மேலே மேலே மியூசிக்கை விடாமல் நன்னா pursue this art form which is yours. And உங்கள் பேரண்ட்ஸை வந்து make them proud. All the best. செஃபி சார் ரொம்ப நல்லா இருந்ததும்மா. தேங்க்யூ. டிகே கலா மேடம் அவங்க என்ன ஒரு டிஃப்ரெண்ட் கட்ஸ் அவங்க சங்கதி போட்டாங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கட் இருக்கும். அது ரொம்ப அழகாக இருக்கும். நீ அது அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். உன் கூடவே அம்மா பாடிட்டே வந்தாங்க இந்த பாட்டு ஃபுல்லாக. அட்மைரிங்காக உன்னை பார்த்துக்கிட்டே ரொம்ப சந்தோஷம். கீப் இட் அப். காட் பிளஸ். நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட்டிங். வணக்கம். சாக்கோ டபுள் எக்லேர் ஹேம்பர் உங்களுக்கு. எப்பிக்கிட்ட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? அவளை கிடைச்சது எனக்கு புண்ணியம். அவளை மட்டும் இல்லை, எனக்கு 2 குழந்தை இருக்குது. ஒரு பாய் செஃபி. 2ഉം ഗോഡ് ഗിഫ്റ്റഡ് ചൈൽഡ്. സെഫിയെ കിട്ടുമ്പോൾ അമ്മ ഇല്ലാണ്ടാവുമെന്നുള്ളൊരു ഒരു അവസ്ഥയിലായിരുന്നു. 2 ഡേയ്സ് ഫുള്ളാണ് ஹாஸ்பிட்டலில் ஐசியூ மாதிரி அவஸ்தையிலாയിരുന്നു. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக செஃபியை கிடச்சி. ஓகே செஃபோ வந்துங்க, உங்க அப்பாவையும் கூட்டிட்டு வாங்க. செஃபி செஃபோ சார், நீங்க எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கீங்கல்ல, நீங்க கொடுத்துறீங்களா? ஓகே, உங்களுக்கு எந்த ஆக்ட்ரஸ் பிடிக்கும்னு சொன்னீங்க அன்னைக்கு அங்க மேல உட்காந்துட்டு? அனுஷ்கா. இப்போ இவங்கள பிடிக்குமா அனுஷ்கா பிடிக்குமா அதை சொல்லுங்க. அனுஷ்கா மாதிரி தான் இருக்கு. யாரு? சரோஜாக்காவா? அனுஷ்கா முட்டி போட்டாங்கன்னா தான் அந்த சைஸ்ல இருப்பாங்க. Thank you so much. Thank you very much. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Cream. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். இந்த மதர்ஸ் டே ஸ்பெஷல் நம்ம டாப் 15 கண்டெஸ்டன்ஸ் அவங்களோட மதர்ஸ்க்கு பாடல் பாடி டெடிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்கள இருந்து ஒருத்தங்களுக்கு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 அப்படிங்கிற டைட்டில் கிடைக்கும். அதோட அருண் எக்ஸெல்லோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் டவுன் ஹவுஸ் ஒன்று அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு.
அன்னையர் தினத்தை முன்னிட்டு நம்ம எல்லாருமே எங்க மதர்ஸ் டே ஸ்பெஷலை கோலாகலமா கொண்டாடிட்டு இருக்கோம். இன்றைய பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அண்ட் நாங்க வந்து நாளைக்கு இந்த டெடிகேஷன்ஸை கண்டினியூ பண்ண போறோம். நிறைய கிஃப்ட்ஸ், நிறைய கியூட்டான மொமெண்ட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. உங்க அம்மாக்கு ஏதாவது நீங்க சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இப்பவே சொல்லிடுங்க. We'll see you tomorrow. Until then, this is me, Bhavna, signing off along with Markups on Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Cream. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேர்வு. Good night.